Hello friends, welcome to my channel ERK Infocard. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் PowerBIல லைன் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லைன் சார்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், சீரிஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம இதில் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதர் வந்து இயராக இருக்கலாம், இல்லைனா மந்த்தாக இருக்கலாம், இல்லை குவார்ட்டராக இருக்கலாம், இல்லை வீக்லியாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு சீரிஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம லைன் சார்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம லைன் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் சார்ட்டில் PowerBIல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைன் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைன் சார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எம்டி கேன்வாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமென்ஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ டைமென்ஷன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, மந்த் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டேட்லேருந்து நான் மந்த் எந்த எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ப்ரைஸ் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த் வைஸில் ஒரு ட்ரெண்ட் சார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? லைன் சார்ட். ஓகேங்களா? ஸோ மந்த் வைஸ் மந்த் சேல்ஸ் ப்ரைஸ் கம்பேரிஷன் நம்மளால் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சைஸ் அண்ட் ஸ்டைல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சார்ட்டோட சைஸ் அண்ட் ஹைட் அண்ட் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைட்டில், எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேங்களா, அதோட லேஅவுட் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஆல்ரெடி நம்ம எல்லா சார்ட்லேயுமே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்டரி ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும். செகண்டரி ஒய் ஆக்சிஸ்னால் இங்கே நம்மளுக்கு ஒரு ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு வேல்யூ போடும்போது உங்களுக்கு ஒரு ஆக்சிஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகும், செகண்டரி ஆக்சிஸ் அப்படிங்கிறது. கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தான் கிரிட் லைன்ஸ். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா டாட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ். ஓகேங்களா? அது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஜூம் ஸ்லைடர். ஆஸ் யூஷுவல் நான் ஸ்டாக் பாரில் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஜூம் ஸ்லைடர் நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ லைன்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் கொடுத்துருக்கு. சீரிஸ் வைஸில் நம்மகிட்ட ஒரே ஒரு சீரிஸ் இருக்கனால நம்மளுக்கு ஆல் காமிக்குது. இது நீங்கள் 2-3 சீரிஸ் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் 1 by 1 வரும். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். லைன்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டேஷ்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டாட்டட் எடுத்துக்கலாம், இல்லைனா கஸ்டம் நீங்கள் எது மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள் 5505 இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் 4 அப்படின்னு மாற்றிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 6604 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து மாறும். அந்த லைனோட இது வந்து ஸ்டைல் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அது உங்களால் கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்கேல் பை வித் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பை வித்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் கஸ்டமில் நம்ம பண்ணிக்கலாம், லைன் ஸ்டைலு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு. நான் சாலிடே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்டட் வேணுமா, மீட்டர் வேணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பீவல் சைஸ் வேணுமா அப்படின்றது நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் இருந்தாலும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்போலேஷன் டைப்பு ஸ்மூத்தாக வேணுமா, இங்கே பாருங்கள். இன்டர்போலேஷன் அப்படின்னு இந்த லைனோட இது, அதாவது ஸ்மூத் லைன் வேணுமா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டினல் அந்த ஹைப் மட்டும் பாருங்கள், அந்த ஹை இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. அதே வந்து பார்த்திங்கன்னா மோனோட்டோன்னா அது வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்மூத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் லேஅவுட் உங்களுக்கு தெரியும், ஸ்டெப் சார்ட்டு. ஸோ இது மாதிரி ஸ்டெப் சார்ட்டு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லீனியர், ஸோ ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு புதுசாக இருக்குது. இந்த ஸ்மூத் வந்து இப்போ தான் வந்து ஆட் பண்ணாங்க, ரீசெண்டாக அப்டேட்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்மூத் லைன்ஸு இதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகே. ஸோ இது நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி இது நீங்கள் இந்த லீனியரில் பார்க்குறத விட உங்களுக்கு இந்த ஸ்மூத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மோனோட்டோன் இந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைக் வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்மூத் லைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சார்ட்ஸ் we are using the smooth lines only. Okay. ஸோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த லைனோட கலர் என்ன அப்படின்றத நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த லைன்ஸில் வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து நான் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் ஷேட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிங்களாவே அந்த ஏரியா வந்து ஷேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ என்ன லைன் கலர் கொடுத்துறீங்களோ அதோட டிண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். ஃபுல்லாகவே எங்கெல்லாம் கேப் இருக்கும் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் சீரிஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும், 2-3 சீரீஸ்னால் இது மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேட்ச் லைன் கலர். இப்போ
இதை நான் தூக்கிட்டு அப்படின்னா பாருங்கள் மேட்ச் லைன் கூட வராது. ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் மேட்ச் லைன் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண விட. ட்ரான்ஸ்பரன்சி உங்களுக்கு எவ்வளோ 60 வேணுமா, 50 வேணுமா, 30 வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்பரன்சி வேணுமோ இந்த கலரோட ட்ரான்ஸ்பரன்சி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது மார்க்கர். மார்க்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈச் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ எனேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈச் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பபுள்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் இது இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஷேப்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படி வேணுமோ உங்களுக்கு அதோட சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10 வேணுமா, 5 வேணுமா, அது மாதிரி பாருங்க. இது மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ 5 வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த ஸ்கொயர் யூஸ் பண்ண மாட்டோம். ரவுண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. சார்ட்டு. ஸோ அதோட கலர், ஸோ அதோட என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா. இப்போ பிளாக்னா பிளாக் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா கிரே வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற மார்க்கர்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவ்வளோ தான். ஓகேங்களா. அடுத்து டேட்டா லேபிள்ஸ். டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு அபோவ் இருக்கணுமா, இல்லை வந்து அண்டரில் வேணுமா, இது மாதிரி கீழே வேணுமா, இல்லை ஆட்டோவில் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் மினிமம் ஆஃப்செட் எவ்வளோ வேணுன்றது கொடுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வேணுன்றது. அதேமாதிரி லேபிள்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூ, டீடைல், பேக்ரவுண்ட். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த டேட்டா லேபிள்ஸ்க்கு பேக்ரவுண்ட் வேணும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரே கலரில் மாறிக்கும். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அது கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லீடர் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குண்டான லீடர் லைன்ஸ் பாருங்கள். இந்த லீடர் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதாவது இந்த டேட்டா லேபிள்ஸ் எங்கேயாவது மூவ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைன் வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ எங்கே அந்த வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது இந்த லீடர் லைன் நம்ம வச்சு நம்ம அந்த வேல்யூ இந்த பாயிண்டருக்கு உண்டானது அப்படின்றத மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இதை வந்து ஆட் பண்ணலாம். கிராஸ் சேல்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப அதிகமான இதாக இருக்குது. நான் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணதும் அதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, நான் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறேன் மேபி. ஸோ ப்ராஃபிட் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹையர் வேல்யூவாக இருக்குது எல்லாமே. யூனிட் சோல்டு மேபி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கீழே இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்குது. ஓகே. ஒன்ஸ் அகெயின் இது வந்து சேல்ஸ் ப்ரைஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா. சம் ஆஃப் யூனிட் சோல்டு அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் யூனிட் சோல்டு இந்த ப்ளூ. இது வந்து சம் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ சீரீஸ் லேபிள்ஸ் டேட்டா லேபிள்ஸில். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா லீடர் லைன்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த லீடர் லைன்ஸில் பாருங்கள் இந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஜிக்ஸாக்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாகவே வரும். ஓகே. அந்த லீடர் லைன்ஸ். ஸோ அதுக்காக தான் அந்த லீடர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஒரு 2 கொடுக்குறோன்னு வச்சிங்களேன். கொஞ்சம் நல்லாவே தெரியுங்க பாருங்கள். சின்ன லைன்ஸ் நமக்கு தெரியுதுங்களா. ஸோ அதே நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட்டடாக வேணுமா இல்லை வந்துட்டு சாலிடாக வேணுமா அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரியஸ் லேபிள்ஸ். ஓகேங்களா. ஸோ டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். 2 டேட்டா லேபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் எடுத்து போடுறேன். இது எந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறதுங்க பாருங்கள். வேல்யூஸ் ப்ளஸ் செக்மெண்ட் நம்மளுக்கு ரெண்டுமே ஆட் ஆகி வரும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் டீட்டெயில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அங்கே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் சீரியஸ் லேபிள்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே லெஜெண்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்க தேவையில்லை. இந்த ஈச் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட நேம்ஸ் வந்து நம்மளுக்கு பாப் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். சம் ஆஃப் யூனிட் சோல்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ரைஸ். ஓகேங்களா. சீரியஸ் லேபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே வந்து செக் பண்ணிட்டு தேவையில்லை. சம்டைம்ஸ் நம்மளுக்கு லெஜெண்ட் தேவையில்லை அப்படின்னா நம்ம லெஜெண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வச்சு தேவை லைன் சார்ட்டுக்கு உங்களுக்கு அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம் ஆஃப் யூனிட் சோல்ஸ் வந்து இந்த லைன், சம் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த லைன் அப்படின்ட்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா 4-5 லைன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சீரிஸ் லேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஜெண்டை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. லைன் சார்ட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் சீரிஸ் லேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. வேல்யூ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டிங் திங்ஸ் எல்லாமே 10 சீரிஸ் கலர்ஸ் என்ன வேணும் அப்படின்றது இது மாதிரி நீங்கள் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ரைட்டா லெஃப்ட்டா. ஓகேங்களா. ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமா. ஸோ இது மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா.
அதுக்கப்புறம் அதுக்குண்டான பேக்ரவுண்டு. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் தேவைப்படுதுன்னா பேக்ரவுண்ட். அதே பெரிய டெக்ஸ்ட் இருந்ததுன்னா வேர்ட் ரேப் இது பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வேர்டு வந்து ரேப் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? தேவையில்லை அப்படின்ற போது நீங்கள் இது பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. சரிங்களா? அடுத்து பிளாட் ஏரியா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு இமேஜோ அல்லது ஏதோ நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்னு வச்சுங்க. அது ஆக்சுவலி விசுவலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சம் ஆஃப் த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நாங்கள் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. ஸோ எப்பயுமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். பேக்ரவுண்டில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் லைன். இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் லைன் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும். ஆவரேஜ் லைன் வேணுமா, மீடியன் லைன் வேணுமா, நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எந்த யூனிட் சோல்டாக எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஆவரேஜ் லைன் அப்படின்றது எனேபிள் ஆகும். அந்த யூனிட் சோல்டு அப்படின்றது இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆவரேஜ் லைன் அண்ட் சேல்ஸ் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, அது வந்து கீழே இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களால் லைன்ஸு நாங்கள் ஆவரேஜ் லைன்ஸ் நம்ம கொடுத்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எரர் பார்ஸ் இது நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து எரர் பார்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் எடுக்கலாம். இது வந்துட்டு அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சிக்கலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று கிளியராகவே போட்ட எரர் பார்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லைன் ப்ராப்பர்ட்டிஸோட திங்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஃபார்மேட்டிங்ஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஃபார்மேட்டிங்ஸ் தான் இருக்குது. அதை கான்சென்ட்ரேட் பண்ணாவே நம்ம சார்ட்ஸை வந்து ரொம்ப லுக் அண்ட் ஃபீலாக நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.